இப்படி நின்னுட்டு கேட்டா எப்படி எப்படி படுத்துக்கிறது கேட்கவா சொல்ல இப்படி நின்னுட்டு கேட்டா எப்படி உட்காரப்பா நீ சொல்லு. சரி என்ன உட்காரலாம் முடியாது. எனக்கு அசல் இடத்துக்கு போனா எனக்கு உட்கார்ந்து பழக்கம் இல்ல. ஆமா நான் நட்டமா தான் நிப்பேன். ஐயா அதான் அப்பநாட்டு தலைவன் நான். ஐயா அதான் சொல்ல வரல. இப்ப பிரச்சனை என்னன்னா சொல்லு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயா என் பிள்ளை இளவரசன் உங்க தெருவில் வேட்டையாடிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. இல்லையே என் தெருவுக்கு யாரும் வரமாட்டாங்களே. என் தெருவுக்குள்ள பெரும்பாலும் வெளியூர்காரன் உள்ள வரமாட்டான். சரி மேல சொல்லு. ஐயா அந்த இடத்துல உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வார்கால் வந்திருக்கு. அம்மா குளிக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரணும். அந்த இடத்துல என் குதிரை என் பையன் குதிரை விழுந்திருக்கும் போல இருக்கு. சரி இருக்குங்க விழுந்தா தூக்கி விட வேண்டியதுங்க. அப்படியே தூக்கிற இடத்துல அந்த குதிரை கால்ல ஒரு முடிமா அந்த முடிக்கு முன்ன அந்த சிங்கத்துக்கு வந்துச்சு பாரு கோபம். வேற எது இருந்தா சொல்லு சொல்லு ஐயா பாயிண்ட் அதானே. வேற எது இருந்தா சொல்லுங்க. வேற கதைய சொல்லிருந்தேன். ஆனா கடவுளே நாலு பேர் கேளுங்களா கதையா அதான சொன்ன. வேற கதைய சொல்ல ஐயா இப்படி நம்ம கோபப்படக்கூடாது. நீங்களும் நானும் ஒண்ணு. என்ன சொல்ல இப்ப ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. எப்படி 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 நீ நானும் ஒண்ணு. ஐயா ஐயா என்னய்யா உங்களோட மண்டையியா இருக்கு. இந்த பாரு வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. கப்பம் கட்டையா அப்படி இருக்கப்பா இருக்குது. கப்பம் கட்டையா கப்பம் கட்டையா காணிக்கை கட்டையா சொல்லுங்க. எதுவும் பாக்கி இருக்கா? என்னுடைய தெருவுல எந்த தேவமாறு பேர்லயா குறை இருக்கா? ஐயா நீங்க வந்தத சொல்ல விடுங்க. அவனுக்கு போவாங்க ரெண்டு பேருக்கும் வீடு வீடு நிற்காங்க. சரி சொல்லு. அந்த முடி உங்க வீட்டுக்குள்ள இருந்தா வந்திருக்கு. சரி அது என் வீட்டு வார்கால் தானே. அது என் வீட்டுக்குள்ள இருந்தா வரும் இல்ல. அந்த இடத்துல நான் சொல்ல வரேன். இப்பவே நீங்க கோவப்படுறீங்க. அது உங்க வீட்டு முடி. நான் ஆளை விட்டு விசாரிச்சேன். உங்க வீட்டுல அரியனாட்சின்னு ஒரு பொண்ணு இருக்கு. காதி அட்டக்கா இருக்கு. நிறுத்து. இதுக்கட வார்த்தையை விடக்கூடாது. எப்படி என் பிள்ளை சாக கிடக்கானே உன் பிள்ளை சாக கிடந்தா எனக்கு என்ன? ஐயா உங்க மக அரியனாட்சி என் பிள்ளைக்கு வேணும். நீங்களும் நானும் சம்பந்தம் இருக்கணும். அப்படியா? அப்படி யோசிச்ச. சரி என் பிள்ளை உன் மகன் பார்த்தானா? அந்த இடத்துல என்ன கேட்டா பாத்தீங்கன்னா என் பிள்ளை அரியனாட்சியம் உன் மகன் பார்த்தானா? இல்ல. அந்த முடிய வச்சு ஏன் அது என் கொண்டாடி முடியா இருக்கக்கூடாது. முடிய வச்சு நீ எப்படி திட்டம் போட்ட? நீ எப்படி கேட்ட? ஐயா சரி அதை விடுங்க. உங்க பொண்ணு என் மகனுக்கு வேணும். சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அதெல்லாம் முடியாது. சொல்லிட்டு போங்க. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும் சொல்லு. உங்க மகளை
சரி, நானும் என் சொக்காரன் அப்படி இருக்கேன். என் சொக்காரன் என் சொக்காரன் 1008 மரம் நாங்க இருக்கோம். நானும் ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்க வேண்டாமா? கேட்கணுமா வேண்டாமான்னு கேட்டேன். இந்த நீயாங்கிற வார்த்தை வரக்கூடாது. அப்படி சொல்லு. கேட்கணும்ல? ஐயா, நீங்க ஏதோ தப்பிக்க பாத்தீங்க. உங்க பாக்கல என்ன? சிவவீர பரம்பரைகள் என்றால் இந்த உலகமே ஆடுது. அப்பேற்பட்ட உங்க பாக்கல நீங்க கேட்கணும். நீங்க கேட்கணும். கேட்டுட்டு நான் பதில் சொல்றேன். அதற்கு என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. அவர் ஆண்டவரை கொண்டு என்ன சொல்லணும்? கைவான செய்திய சொல்லிட்டு போங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் அடுத்த வெள்ளிக்கிழமை என் மகன் இளவரசர் அம்மா போக்கும் எங்க மகள் இளவரசி அரியராட்சிக்கும் கல்யாணம். சரி சரி, முடிச்சிருவோம். நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. வெள்ளிக்கிழமை கல்யாணம், வியாழக்கிழமை கொண்டாடிச்சுட்டு போ. ஒரு வார்த்தை சொன்னாரு. மற்ற வார்த்தை பேசவும் முடியல. என்ன என் பிள்ளை உனக்கு வேணும். சரி, வெள்ளிக்கிழமை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. ஒரு வார்த்தை வாரத்துக்கும் போய்க்கு பூசிக்கலாம். குதிரைகளை வச்சு கொண்டு வீட்டுல விடட்டுமா? சோழநாட்டுக்கு கொண்டு வரட்டுமா? ஐயா தூக்கி கொண்டு வீட்டுல விடட்டுமா? சரிப்பா, நீ கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு. கல்யாணம் சுகர் பிடிக்க குதிரை திருப்பி கேட்பேன். நான் திருப்பி கேட்டேன்னு வை, உன் கதையே முடிஞ்சு போயிடும். வீட்டுக்கு வராது. போகும்போது போன கெம்பியம் என்ன அந்த நம்ம அப்ப கொண்டே விட்டு அவர் வரும்போது அந்த ஆசமன்னன் சேவீர பரத்தறிவர் அது எப்படி வராது தெரியுமா? எந்த உரிய மெழுகு அப்படியா 2 மணி நேரம் கழிச்சு ஐயா எந்த உரிய மெழுகு
வீட்டுக்குள்ள வாராரு ஆட்கள்லாம் பின்னாடி வராங்க அப்படியே கண்ணை மூடி ஊஞ்சல்ல உட்கார்ந்தாரு ஐயா குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுமா வேண்டாம் பெரியனாச்சு ஐயா போன செய்தி என்னாச்சு என்ன பிரச்சனை ஒண்ணு இல்ல அவங்க வீட்டுக்கு போகலாம் எல்லாரும் போகப்பா ஐயா இப்பவே சொல்லுங்க என்ன செய்யணுமோ செஞ்சிருவோம் வேண்டாம் வீட்டுக்கு போங்கப்பா காலையில சொல்லுங்க ஐயா நம்ம எல்லாம் இரவுக்கு ஏற்று இருக்க சரி நேரம் சரி போக வீட்டுக்கு போங்க பெரியாச்சி என்னையா ஆமா அரியாச்சி எங்கேயும் போனாளா எப்படி கேட்கறாரு வார்த்தைய எப்படி போட்டு போட்டா கேட்கறாரு என்னையா ஏன் பிள்ளைய பத்தி கேட்டீங்க இல்ல குளிச்சுட்டு மாடி போனாளா இல்ல நம்ம பிள்ளை எங்க வெளியே போச்சு அப்புறம் வாசல்ல வெளியவே போவாதா வாசலுக்கு எப்படி போவோம் சாதாமணிக்கு நீ கும்பிட பண்ணல உருடையா இருக்கு அங்க உன் கூட வந்தாளா என்னையா பேசுறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்ப நம்ம உள்ள வெளியே வரல ஐயா நீங்க தானே ஏழு அரைக்கிறீங்க நம்ம பிள்ளைய வச்சிருக்கீங்க எப்படி நம்ம உள்ள வெளியே வரலையா ஏய் கேட்டா சொல்லி வரல என்ன சரி வெளியே வரல முடிய வச்சிருக்க மட்டும் கரெக்டா சரி அரியாச்சி ஏன் அவா எதுக்கு உங்களுக்கு கூப்பிடு ஒண்ணு இல்ல பெரியாச்சி இந்த கண்கலங்க ஏன் அழுகிறீங்க கேட்டுட்டாண்டி என்ன கேட்டுட்டாண்டி அந்த நம்ம புயவரசனுடைய யார கேட்டான் யார கேட்கிறவன் கவிமான் பரம்பரை நம்ம இந்த கவிமானுடைய முடிக்குறையை கீழே வந்தார்கள் உயிரோடக்கூடிய கவிமான் என்ன கேட்டாங்க யார கேட்டாங்க என்ன ஏன் இப்படி கேட்டுட்டாண்டி நாம் பெற்றவன் அரியராட்சிய பெண் கேட்டுட்டாண்டி ஐயா அப்படியே அவன் கால் மாட்டு நீ ஏன் என்னையா சொன்னீங்க யாரு அந்த பட்டாரியா கேட்டா ஆமா அவன் மகன் அப்பா பக்கம் நம்ம பிள்ளை அரியராட்சிய வாய்ஸ்னா நான் கவரிமான் நான் சாகணுமா இருக்கணுமா நான் மட்டும் சொல்லி ஐயா ஐயா என்ன சொல்ல
நான் கேட்ட கேள்விக்கு நீ குறுக்க பேசக்கூடாது. சரி பேச மாட்டேன். நீ என்ன பண்ற? என்ன பண்ணணும்? நான் சொன்னதை செய். சரி. சரியா? அரியராட்சியை கூப்பிடுங்க. கூப்பிடு. ஏன் நீங்களே உங்க பிள்ளைய கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. ஏன் நீங்க கூப்பிட மாட்டீங்களோ? அரியராட்சி. அரியாச்சி. 7 அறைக்கு. ஆமா. அரியராட்சி. சரி. நீ மகளை கூட்டிட்டு வரும்போது ஒரு பண்ணு கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வா. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்ம பிள்ளையை பிள்ளையை வெள்ளிக்கிழமை கல்யாணம் அப்படின்னு அவங்களை சொல்லி வந்தேன். பந்தல் போடு, எல்லாம் ரெடி பண்ணு. என் பிள்ளை அரியராட்சியும் மகளுக்கு தாரைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயா சொன்னீங்க தெரியலடி. எனக்கு வழி தெரியலடி. மக்களை காப்பாத்த தெரியவே நம்பி எங்களே தஞ்ச வேண்டியிருந்த ஆப்பராட்டு கீழே என்னோடு குடியிருந்த என் போராட்டு என் குழந்தையும் கோட்டார்களை காப்பாற்ற எனக்கு வழி தெரியலடி. எனக்கு வழி என் மக்களை காக்கணும். ஆயிரம் விட்டு ஆப்பராட்டு கீழே தேவபார்களை நான் காத்தோம். அவன் கையிலே சிக்கிவிட்டால் அவன் படை சிந்து விடமாக நம்ம ஆக்கி விடுவார்கள். நாட்டுக்கு அரசன், அவன் நாட்டுக்கு அரசன். அவர்களை விட்டு என் மக்களை நான் காப்பாற்ற வேண்டாம். கல்யாணம் சொல்லிட்டேன். கல்யாணம் சொல்லிட்டேன். என்னையா செய்யணும்? 100 மக்களை சத்தம் கொடு. எல்லாத்தையும் கூப்பிடு. எல்லாரும் வெளியே தான் நிற்காங்க ஐயா. எல்லாரும் கேட்டுக்கிறது. வியாழக்கிழமை ராத்திரி எல்லா வீட்லயும் லைட்ட படுத்துங்க. பொண்ணு பொருள் மண்ணு மண சொத்து சொன்ன ஆடு மாடு எதுவும் வேண்டாம். லைட்ட பத்தி வீட்டுல வை. அவன் பொண்டாட்டி பிள்ளை மட்டும் எல்லாரும் அரண்மனைக்குள்ள வியாழக்கிழமை ராத்திரி அரண்மனைக்கு நீங்க வாருங்க. ஐயா என்ன தெரிஞ்சுக்கலாமா? கேட்டுட்டாங்களா? கேட்டுட்டாங்களா? என் மகள் அரியராட்சியை நம்ம இருக்கலாமா? ஆகையாலே நண்பு கூறி மக்களே, இந்த ஆப்பநாட்டி எழுதி வேண்டே நமக்கு நாடு இடத்தை விட்டு போகணும். சாப்பிடுறதுக்கு கல்யாணம் அவன் கொண்டாட்டி பிள்ளை அவனுக்கு கையில பிடிக்கிறான். ஐயா நீங்க அடக்குறாங்க, உங்க கண்ணில கண்ணீர் வரக்கூடாது. ஐயா நாங்க ரெடியா இருக்கோம். வியாழக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு நம்ம ஊரை விட்டு பந்தெல்லாம் போட்டுட்டு இருந்தானோ, பெரிய பெரிய வேடிக்கைகள் எல்லாம் சொல்லி இருந்தானோ, ஓடோடு இருக்கானோ வேண்டாம். ஆனால் அவங்க ரெடியா பண்ண சொல்றதுக்கு மறுத்து என்னங்க சின்ன குழந்தை மாதிரி அழுகிறீங்க. அதே சொன்னாங்க
ஐயா உங்க மகன் நீங்க போங்க என்று இந்த அப்பனால விட்டு நீங்க ஐயா அத்தனை பேர் போனோம் என்று அந்த ஜோதியார் சொன்னாரே அந்த ஜோதியார் சொன்னாரே அதை சொன்னாரே நீங்க அப்பா தடுத்து போறீர்கள் என்று எல்லாரும் போங்க. சரி ஒரு நிமிஷம் அரியலாட்சியை கூப்பிடு பாக்கணும். ஏயா நம்மள யார் பாக்கணும் பார்க்கணும். அவளை கூட்டிட்டு வரும்போது நம்ம செஞ்சு போட்ட நகையெல்லாம் போட்டு அந்த சடங்கு பட்டணத்தை கட்டி கழுத்துல 2 மாலையை போடு அவளை மனக்கோலத்துல கூட்டிட்டு வாடி. அவளுக்கு உயிர் அத்து போச்சு. வாயு பிறந்த நம்ம பிள்ளையை என்னமோ செய்ய போறார். உன் பிள்ளை என்ன பண்ணிடும் நினைக்கியா? உள்ள போய் அந்த கட்டி பிள்ளையவன் காலம் செய்கிறாள். அவளை செய்து வச்ச நகையை பூட்டுகிறாள். என் தாயை அழைச்சி அவன் அழகு கொள்ளை அழகு அவள் ஏற்க அழகு அவளுக்கு சேர்க்க அழகை பூட்டுகிறாள். என்ன நகை பூட்டுகிறாள்?
ஆடை ஆபரணங்களை சூட்டி சூட்டி. அழகான மாலை கழுத்துல போட்டு ஆமா. ஏ மகளை கூட்டிட்டு வா. சரி. மீனாட்சமா அரிராட்சி கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வாடா. உடனே அக்கா முன்னாடி முன்னாடி. அந்த செல்ல மகளை கொண்டு வந்தா. ஆமா. அப்படியே தோல்ல கை போட்டார். சரி. மீனாட்சி அது என்னாச்சு? அப்பா ஆ. என்ன என்ன? ஐயோ அப்பா என்ன ஆ. நீ கட்டி